தாவீது செய்த எல்லா ஆயத்தங்களையும் நாம் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருந்த பல தேசங்களிலே தாவீது செய்கிற காரியம் மக்களுக்கு தெரிய வந்திருக்கும். எது மகிழ்ச்சி தர வேண்டுமோ, எது உற்சாகம் தர வேண்டுமோ, எது திருப்தி தர வேண்டுமோ, அந்த ஆவிக்குரிய காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இல்லை. அந்த மனமகிழ்ச்சியான நாள் எல்லாருக்கும் மனம் மகிழ்ச்சியானதாகவும் இல்லை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த பாடத்திலே 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் அதற்காக செயல்பட வேண்டும் என்றும், கர்த்தருடைய வேலையை அவருடைய வழியிலே செய்ய வேண்டும் என்றும், ஆண்டவர் தடை செய்யும் காரியங்களை உணர்ந்து வழி நடத்தும் காரியங்களை புரிந்து செயல்பட வேண்டும் என்றும், நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நம் பொது அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே தாவீது உடன்படிக்கை பெட்டியை வைக்க ஆயத்தம் பண்ணின இடம் எதுவாக இருக்கலாம்? மீகாள் யார்? அவள் செய்தது என்ன? நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். 1 நாளாகமம் 13 முதல் 15 வரை உடன்படிக்கை பெட்டி என்ற தலைப்பிலே சிந்தித்து வருகிறோம். முதலாவது முறை தாவீது உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு கொண்டு வர முற்பட்ட பொழுது நல்ல காரியத்தை தவறான முறையிலே செய்ததினாலே தேவனுடைய தண்டனை வந்தது. எனவே உடன்படிக்கை பெட்டியை கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே வைத்து விட்டார்கள். அங்கே கர்த்தருடைய பெட்டி இருந்த காலத்திலே கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். 14ஆம் அதிகாரத்திலே பெலிஸ்தியருக்கு விரோதமாக போகலாமா என்று கர்த்தரிடத்திலே கேட்டபொழுது போ என்றார். போய் வெற்றியையும் பெற்றார்கள். மறுபடியும் பெலிஸ்தியர் வந்தபொழுது மீண்டும் போகலாமா என்று கேட்டபொழுது கர்த்தர் நீ அவர்களுக்கு பின்னாக போகாமல் அவர்களுக்கு பக்கமாக சுற்றி முசுக்கொட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கொட்டை செடியின் நுனியில் செல்கிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது யுத்தத்திற்கு புறப்படு, தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டு இருப்பார் என்று தெளிவாக சொன்னார். அதன்படியே அவர்கள் சென்று வெற்றியை பெற்றார்கள் என்று 14ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் தனக்கு தாவீதின் நகரத்தில் வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தை போட்டான். இங்கே தாவீது கட்டிய வீடுகள் முக்கியமல்ல, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்க ஒரு இடம் ஆயத்தமாகிறது. வசனம் 2. பிற்பாடு தாவீது லேவியர் ஒழிய வேறொருவரும் தேவனுடைய பெட்டியை எடுக்கலாகாது, தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் இன்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். அருமையானவர்களே, தாவீது முதலாவதே ஏன் இதை செய்யவில்லை? ஏன் ஒரு துக்கமான அனுபவத்திற்குள்ளே கடந்து சென்றுதான் இதை கற்றுக்கொள்ள வேண்டுமா? பிரியமானவர்களே, நம்மிலே அநேகரும் இப்படித்தான் கற்றுக்கொள்கிறோம். முதல் முறையிலே தாவீது ஒழுங்காக செய்திருக்கலாம் என்று நாம் சொல்கிறோம். ஆனாலும் பல முறை நானுமே தவறாக காரியங்களை செய்து பின்னர் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நாம் பலரும் கால தாமதமாகவே கர்த்தருடைய வழியிலே காரியங்களை செய்ய கற்றுக்கொள்கிறோம். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலை எல்லாம் எருசலேமிலே கூடி வரச் செய்தான். கடந்த காலங்களிலே தேவனை அறிந்திருந்த பெரிய பெரிய தேசங்கள் பிரச்சனைகள் வந்தபொழுது மக்களை பார்த்து நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் என்று அறிவித்தது. குறிப்பான நாட்கள் ஜெபிப்பதற்காக குறிக்கப்பட்டது. ஆனால் அந்த தேசங்களும் கூட இப்பொழுது அப்படிப்பட்ட ஜெப நாட்களை அறிவிப்பதில்லை. இந்நாட்களிலே அறிவிலே பெருத்தவர்கள் என்று எண்ணப்படுகிறவர்கள் ஒன்று கூட்டப்பட்டு ஆலோசனை நடத்தப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஆலோசனை விளைவுகளும் சிறுவர்களுடைய ஞானம் போலத்தான் இருக்கிறது. ஒவ்வொரு தேசத்திற்கும் பொறுப்பாயிருக்கிறவர்கள், ஒவ்வொரு ராஜ்யத்திற்கு பொறுப்பாயிருக்கிறவர்கள்
ஒவ்வொரு ஸ்தாபனத்திற்கு பொறுப்பாக இருக்கிறவர்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது, முக்கியமான காரியங்களை செயல்படுத்தும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிடும் நாட்களை தீர்மானிக்க வேண்டும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு கொண்டு வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் அழைப்பது மிக முக்கியமானது என்று தாவீது எண்ணினான். தேவனும் அது முக்கியமானது என்றே எண்ணினார். இந்த காரணத்தினாலேதான் இந்த சம்பவம் இங்கே 4ஆம் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தாவீது சரியான வழியிலே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர ஆயத்தமாகிறார். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் உள்ள பகுதியிலே ஆரோனின் புத்திரரிலே எந்தெந்த குடும்பத்திலே யார் யார் வரவேண்டும் என்ற விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11, 12ஆம் வசனங்களை பாருங்கள். பின்பு தாவீது ஆசாரியனாகிய சாதோக்கையும் அபியத்தாரையும் லேவியராகிய ஊரியேல், அசாயா, யோவேல், செமாயா, எலியேல், அம்மினதாப் என்பவர்களையும் அழைத்து அவர்களை நோக்கி, லேவியரில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததிகளின் தலைவர். நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரரையும் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு இடத்தை ஆயத்தம் செய்தார். அந்த இடம் குறிப்பாக எது என்பது நமக்கு சொல்லப்படவில்லை. இது எபூசியனாகிய அர்ப்பனாவின் களமாக இருந்திருக்கலாம். பின்னர் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அந்த இடத்தை அர்ப்பனாவினிடத்திலே தாவீது வாங்கியிருக்கலாம். இது மலை போன்ற ஒரு இடம். அது மோரியா என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கேதான் ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்திலே வைத்த இடம் இருக்கிறது. இந்த மேடானது தொடர்ந்து எருசலேம் வழியாக செல்கிறது. எருசலேமை தாண்டி அடுத்த பகுதியிலே கொல்கதா என்று அழைக்கப்படுகிறது. இங்கேதான் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். எனவே தாவீது உடன்படிக்கை பெட்டியை வைக்க ஆயத்தம் பண்ணின இடம் மோரியா மலை என்று அநேகரால் விசுவாசிக்கப்படுகிறது. 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்கள். முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாய கர்த்தரை நியாயமானபடியே தேடாதே போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். ஞாபகம் இருக்கிறதா? ஊசா மரித்த பொழுது தாவீது கர்த்தர் மேலே பழியை போட்டார். ஊசாவின் ஜீவனை எடுத்தது தவறு என்பது போல கூறினார். பின்னர் தவறுக்கு காரணம் தானே என்பதை உணர்ந்து கொண்டார். அதை அறிக்கை செய்தார். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்படியே ஆசாரியரும் லேவியரும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். கவனித்தீர்களா? இந்த வேத பகுதியிலே திரும்ப திரும்ப கர்த்தரின் பெட்டி, கர்த்தரின் பெட்டி என்று சொல்லப்படுகிறது. இந்த பெட்டி தேவனுக்கு மிக முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பின்பு லேவி புத்திரர் கர்த்தருடைய வார்த்தையின்படியே மோசே கற்பித்த பிரகாரம் தேவனுடைய பெட்டியை அதன் தண்டுகளினாலே தங்கள் தோள் மேல் எடுத்து கொண்டு வந்தார்கள். 8ஆம் புத்தகம் 4வது அதிகாரத்திலேயே இதை குறித்து கர்த்தர் சொல்லிய அந்த கட்டளையை இப்பொழுது அவர்கள் உணர்கிறார்கள். மட்டுமல்ல, தாவீது ஒரு இசைக்கலைஞர். எனவே கர்த்தருக்காக செய்யப்படும் இந்த முக்கியமான காரியத்திலே இசைக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தையும் கொடுக்கிறார். பாருங்கள், 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தாவீது லேவியரின் பிரபுக்களை நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரராகிய பாடகரை தம்புரு, சுரமண்டலம், கைத்தாளம் முதலிய கீத வாத்தியங்கள் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமுண்டாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். மேள தாளங்கள், இசை கலைஞர்கள், பாடகர்கள் எல்லாரும் ஒன்று கூடினார்கள். எருசலேமிற்கு கர்த்தருடைய பெட்டி கொண்டு வந்த நாள் சிறப்பான ஒரு நாள். எருசலேமிற்குள் தாவீது வந்ததிலேயே மிக உன்னதமான காரியம் இது. எபூசியரிடத்திலிருந்து இந்த எருசலேமை கைப்பற்றி எப்படி இந்த பட்டணத்துக்குள்ளே அவர் வந்தார் என்பதை தேவன் எழுதி வைக்கவில்லை. ஆனால் கர்த்தருக்காக, அவர் ஆலயம் கட்டுவதற்காக ஆரம்ப பணிகளாக செய்யப்பட்ட காரியங்கள் அத்தனையும் மிக தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கின்றன. தேவன் ஆவிக்குரிய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். 4ஆம் புத்தகத்தை நாம் படிக்கும் பொழுது ஆழமாய் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையிலேயும் துக்கமான நேரமோ சந்தோஷமான நேரமோ அமைதலான நேரமோ ஆவிக்குரிய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். 1 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இப்படி தாவீதும் இஸ்ரவேலின் மூப்பரும் 1000 சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியோടെ கொண்டு வர போனார்கள். எத்தனை சிறப்பான ஒரு நாள் அது இல்லையா? வசனம் 26 பாருங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியால்
அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டு கடாக்களையும் பலியிட்டார்கள். இந்த பலிகள் எல்லாமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதாய் இருக்கிறது. 1 நாளாகமம் 15, 27, 28 வசனங்களை வாசிக்கிறேன். தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனாகிய கெனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளை தரித்திருந்தார்கள். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்திருந்தான். அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கெம்பீரத்தோடும் எக்காலங்கள், பூரிகைகள், கைத்தாளங்களின் தொனியோடும் தம்புருக்களையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். அந்த நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான நாளாய் இருந்திருக்கும் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். எந்த ஒரு ஆராதனையிலேயும் அநேக இசைக்கருவிகளை வாசித்து உற்சாகமாய் பாடுவது சிறந்த ஒன்றாயிருக்கும். பல ஆராதனை வேளைகள் உற்சாகமற்றதாய் இன்று இருக்கிறது. திருச்சபைகள் இருந்தாலும் பலர் இந்த திருச்சபைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், அங்கே மகிழ்ச்சியின் அடையாளம் இல்லை. ஆலயத்திற்கு புறப்பட்டு செல்கிறவருடைய முகங்கள், எத்தனை பேருடைய முகங்கள் மகிழ்ச்சி நிறைந்ததாய் இருக்கிறது என்பதை சற்றே கவனித்து பாருங்கள். கிரிக்கெட் ஸ்டேடியத்திலே விளையாட்டை ரசிக்க வந்திருக்கிற மக்களுடைய முகங்களையும் பாருங்கள். யாருடைய முகமாவது துக்கமாக இருக்கிறதா? தோற்று போகிறவருடைய முகங்கள் கூட துக்கமாக இருக்கிறதில்லை. ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியான நாட்களை வெளியே காட்டுகிறதில்லை. தாவீது செய்த எல்லா ஆயத்தங்களையும் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தை சுற்றியிருந்த பல தேசங்களிலே தாவீது செய்கிற காரியம் மக்களுக்கு தெரிய வந்திருக்கும். எது மகிழ்ச்சி தர வேண்டுமோ, எது உற்சாகம் தர வேண்டுமோ, எது திருப்தி தர வேண்டுமோ, அந்த ஆவிக்குரிய காரியங்கள் அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கு இல்லை. அந்த மனமகிழ்ச்சியான நாள் எல்லாருக்கும் மனமகிழ்ச்சியானதாகவும் இல்லை. பாருங்கள், 1 நாளாகமம் 15 29 வசனம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமார்த்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடி பாடி வருகிறதைக் கண்டு அவனை தன் இருதயத்திலே அவமதித்தாள். இந்த மீகாள் சவுலின் குமாரத்தி. இவள்தான் தாவீதின் முதல் மனைவி. ராஜா மகிழ்ச்சியோடு ஆடி பாடுகிறதை பார்த்து அவளால் அதை பொறுக்க முடியவில்லை. சமயம் என்ற பெயரிலே வெறி கொண்டிருக்கிறான் என்று எண்ணினாள். அருமையானவர்களே, இந்த நாட்களிலேயும் தாவீதைப் போல உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களும் கருத்தோடு கர்த்தரை துதிக்கிறவர்களும் எவ்வளவு தேவை. நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் நதி போல ஓடும் என்றால் அதை நாம் வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. ஒருவேளை நம்மை பார்க்கிறவர்களுக்கு அது வினோதமான காரியமாக தெரியலாம். ஆனால் அப்படி கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை பார்த்து அவமரியாதையாய் பேசுகிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். 1 நாளாகமம் 16 எப்படி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அதன் ஸ்தானத்திலே வைக்கப்பட்டது என்பதை குறித்து பார்க்கிறோம். வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 16 முதல் 3 வசனங்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்தபோது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்கள் அதை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். தாவீது சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி தீர்ந்த பின்பு அவன் ஜனத்தை கர்த்தருடைய நாமத்திலே ஆசீர்வதித்து புருஷர் தொடங்கி ஸ்திரீகள் மட்டும் இஸ்ரவேலராகிய அனைவருக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொருபடி திராட்சரசத்தையும் பங்கிட்டு கொடுத்தான். இஸ்ரவேல் மக்களை பொறுத்தமட்டிலேயும் அது மிகவும் மனமகிழ்ச்சியான ஒரு நாள். அங்கே கர்த்தருடைய சந்நிதியிலே அவர்கள் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். சர்வாங்க தகன பலியானது லேவியராமத்திலே நாம் பார்ப்பது போல இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. சமாதான பலி தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே தேவனுக்கும் நமக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணியதை குறித்து பேசுகிறது. கர்த்தர் கொடுத்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வழியாகவே நாம் தேவனிடத்திலே வரும்பொழுது அவருக்கும் நமக்கும் இடையே உள்ள எல்லா காரியங்களும் சரியானதாக்கப்படுகிறது. 1 நாளாகமம் 16 4 வசனத்திலே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான் என்று பார்க்கிறோம். ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட விளையாட்டை குறித்து மிக உற்சாகம் அடைகிற ஒருவனாய் இருந்தால் அந்த மனிதனை அந்த விளையாட்டின் விசிறி என்று சொல்லுகிறோம். அதே வேளையிலே தன் தேவனுக்கு அடுத்த காரியங்களை குறித்து மிகவும் ஆர்வம் உள்ளவனாய் இருந்தால் அவனை மத வெறியன் என்று சொல்லுகிறோம். பிரியமான சகோதரனை சகோதரியே, நமக்கு மத வெறியர்கள் தேவையில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து செயல்படக்கூடிய, கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கக்கூடிய விசுவாசிகள் தேவை. தாவீது இதை குறித்து செயல்பட்டான். ஆசாப் தனது தலைமை பொறுப்பெடுத்தார் மற்றும் சகரியா
இரண்டாவதும் இன்னும் பலர் அவர்களை தொடர்ந்து அந்த கர்த்தரை துதிக்கும் பணியிலே, இசை வாசிக்கும் பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள். தொடர்ந்து தாவீதின் ஸ்தோத்திர சங்கீதத்தை நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படி ஆரம்பித்த அந்நாளிலே தானே கர்த்தருக்கு துதியாக பாடும்படி தாவீது ஆசாப்பிடத்திலும் அவன் சகோதரரிடத்திலும் கொடுத்த சங்கீதமாவது. இந்த சங்கீதத்தை நாம் மீண்டுமாக சங்கீத புத்தகத்திலே 105வது சங்கீதத்திலே பார்க்கிறோம். 105ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அருமையானவர்களே, நாம் கர்த்தரை குறித்து பேசி அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் கூட தொலைக்காட்சியிலே காட்டப்படும் விளம்பரங்களை குறித்து அதிகமாய் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதத்தை குறித்து அந்த அளவு அவர்களுக்கு அறிவு இல்லை. கர்த்தருடைய வசனங்களை விட விளையாட்டு வீரர்களை குறித்தும் விளையாட்டு காரியங்களை குறித்தும் அதிகமாக அறிந்திருக்கிற செய்தியாளர்களும் கூட உண்டு. இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலே எல்லாம் மிக சிறிதாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை நிமித்தமாக அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவர்களாக இருந்து கிறிஸ்துவில் தேவன் நமக்கு தந்திருக்கிற விடுதலையை அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 நாளாகமம் 16:8. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். கவனித்தீர்களா? கர்த்தருக்கு நாம் செலுத்த வேண்டிய துதியை செலுத்த வேண்டும். உலகத்திற்கு அவருடைய நாமத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். தேவன் கடந்த காலத்திலே செயல்பட்டு கொண்டிருந்தார். இன்றைக்கும் இந்த உலகத்திலே அவர் செயல்படுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கும் உலகத்திலே நடைபெறுகிற பல காரியங்களிலே அவருடைய கரத்தை நாம் பார்க்க முடியும். 1 நாளாகமம் 16:9. அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். கர்த்தரை துதிப்பதற்கு நாம் பயன்படுத்தும் முக்கியமான ஒரு காரியம் பாடல் என்பது. நம்மிலே பலர் மிக அழகாக பாடல் பாடக்கூடியவர்களாக இல்லாவிட்டாலும் நம்முடைய மகிழ்ச்சியினாலே அவருக்கு ஆனந்த குரல் எழுப்ப முடியும். நாம் எல்லாரும் மற்றவர்கள் கேட்கும்படியாக பொதுவான இடத்திலே பாடல் பாட முடியாவிட்டாலும் தனித்து நாம் கர்த்தருடைய பாதத்திலே கடந்து வரும் பொழுதெல்லாம் அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவது சிறந்தது. வசனங்கள் 10-11 பாருங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமது ரட்சிப்பிற்காக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் கிறிஸ்துவண்டை வர வேண்டும், அவரை நம்முடைய இரட்சகராக விசுவாசிக்க வேண்டும். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவோம் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆனால் அது தேவனோடு ஒரு தொடர் ஐக்கியத்தை உண்டாக்குகிறதில்லை. தொடர்ந்து நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனை கருத்தோடு நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும், அவருடைய வல்லமையை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும், அவருடைய முகத்தை தொடர்ந்து தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அனுதினமும் அவரை நாம் தேடுகிறவர்களாய் இருக்கிறோமா? அவருடைய முகத்தை நாடுகிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை சற்றே சிந்தித்து பார்ப்போம். அதிகாலையிலே விழித்தவுடனேயே நம்முடைய எண்ணத்திலே வருவது எது? நீங்கள் படுக்கைக்கு செல்லும் பொழுது இறுதியாக உங்கள் மனதிலே வருகிற எண்ணம் என்ன? ஒரு நாளின் பகல் வேளையிலே நீங்கள் கர்த்தரை குறித்து சிந்திக்கிறீர்களா? அல்லது உங்கள் பணிக்கு செல்லும் போதோ, பள்ளிக்கு செல்லும் போதோ, அல்லது ஒரு சமூக கூட்டத்திற்கு செல்லும் பொழுதோ தேவனை பின்னாலே மறந்துவிட்டு செல்கிறீர்களா? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். இந்த உலகத்திலே குறிப்பிட்ட சில இடங்களிலே போய் நாம் நின்று பார்க்கும் பொழுது சூரிய உதயமோ சூரிய அஸ்தமனமோ மிக அழகாக இருக்கிறது. காரணம் என்ன? தேவன் அந்த அழகான காட்சிகளை நாம் கண்டு ரசிக்கும்படியாக நமக்காக செய்திருக்கிறார். அவரிடத்திலே பெரிய சூரியனும் மிகுந்த ஒளியும் உண்டு, அழகான வானம் உண்டு, பெரிய பெரிய மலைகள் உண்டு. சூரிய உதயத்திலேயும் சூரிய அஸ்தமனத்திலேயும் வானத்திலே மிக அழகான ஒரு காட்சியை அவர் உண்டு பண்ணுகிறார். இங்கே தாவீதும் கர்த்தருடைய கையின் கிரியைகளுக்கு நம்மை திருப்புகிறார். வசனம் 14. அவரே நம்முடைய தேவனாய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். அந்நாட்களிலே கர்த்தரே பூமி எங்கும் நியாய தீர்ப்பை செய்தார். இன்றைக்கும் அவரே உலகம் முழுவதற்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். மனிதனுடைய காரியங்களிலேயும் தேவனுடைய கரம் செயல்படுகிறது.
இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான் என்று நாம் கூறினாலும் அவனுடைய அசைவுகளுக்கும் சில எல்கைகளை தேவன் வைத்திருக்கிறார். மகா உபத்திரவ காலத்திலே அவனை கட்டவிழ்த்து விடப் போகிறார். அவ்வாறு சொல்லும் பொழுது தேவன் எதையும் தம்முடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே வைத்திருக்கவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. அவரே நியாயாதிபதியாயிருப்பதனாலே அவரே சாத்தானுக்கும் அவனுடைய கிரியைகளுக்கும் ஒரு முடிவை உண்டாக்கப் போகிறார். வசனங்கள் 15 முதல் 17 வரை பாருங்கள். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி. ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை அநேகர் மிக சிறிதாக கருதுகிறார்கள். ஆனால் தாவீது அதை சின்னதாக நினைக்கவில்லை. அதை குறித்து பேசுவோம் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் கர்த்தருடைய உடன்படிக்கை மிக முக்கியமானது. கர்த்தர் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார். ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். தேவன் அதை செய்ய போகிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு அந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கும் பொழுது அவர்கள் உலகத்திலே யாரை குறித்தும் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் கீழும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் கீழும் சமாதானமாய் வாழப்போகிறார்கள். அந்த தேசம் கர்த்தருடையது. அவருடைய நேரத்திலே அதை அவர்களுக்கு அவர் கொடுப்பார். தேவன் ஆபிரகாமோடும் அவன் சந்ததியோடும் உடன்படிக்கை செய்தது போல இன்று நம்மோடும் கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவிலே எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் தாவீதை குறித்தும் அந்த தேசத்தை குறித்தும் செய்திருக்கிற உடன்படிக்கையை அறிந்தவராய் இருந்தார் என்று சொல்லலாம். 1 நாளாகமம் 16 அதிகாரம் 18 முதல் 22 வரை பாருங்கள். உங்கள் சுதந்திர பாகமாக கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்தில் அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும் ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடங்கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஆதி முற்பிதாக்கள் ஆங்காங்கே அலைந்து தெரிந்த பொழுது தேவனுடைய பாதுகாவலின் கரம் அவர்களோடு இருந்தது. இந்த வசனங்கள் குறிப்பாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை குறித்து கூறினாலும் நம்மை குறித்தும் இது பேசுகிறது. அருமையான சகோதரனை சகோதரி, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறித்து பேசுவதை குறித்தும் அவர்களுக்கு விரோதமாக கரத்தை எடுப்பதை குறித்தும் மிக எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுடைய போதகரை குறித்து நீங்கள் குறை கூறும் முன்னதாக தேவனுடைய பணிக்கு உதவி செய்திருக்கிறீர்களா அல்லது நீங்கள் இடைஞ்சலாக இருக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். 1 நாளாகமம் 16 அதிகாரம் 23 முதல் 25 வரை பார்ப்போம். பூமியின் சகல குடிகளே, கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. இன்றைக்கு சகல சிருஷ்டியும் மீட்புக்காக வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறது. இந்த எல்லா சிருஷ்டியும் விடுவிக்கப்படும் ஒரு நாள் வருகிறது. அந்த நாளிலே நாம் இதுவரை கேட்டிராத சங்கீதத்தை கேட்கப் போகிறோம். பிரியமானவர்களே, நாம் இந்த அதிகாரத்தின் மற்ற வசனங்களை அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியை சற்றே நினைவிலே கொண்டு வருவோம். தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எருசலேமிற்கு கொண்டு வந்த செயல் கர்த்தர் தன்னுடைய குறிப்பேட்டிலே குறித்து வைத்த ஒரு சம்பவமாய் இருக்கிறது. தனக்காக அந்த நகரத்திலே வீடுகளை உண்டாக்கியதை குறித்து விரிவாக அவர் எழுதவில்லை. ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கையை குறித்து தாவீது செய்த எல்லா காரியங்களும் அவருக்கு பிரியமாயிருந்தபடினாலே அதை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். பிரியமான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் படுத்திருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனை என்ன? நாம் காலையிலே எழும்பும் பொழுது நம்முடைய எண்ணம் என்ன என்பதையும் சற்றே கவனிக்க வேண்டும். கர்த்தரை பாடுவதற்கும் கர்த்தரை துதித்து போற்றுவதற்கும் நாம் நேரம் எடுத்துக் கொள்கிறோமா? குறைந்த நேரத்திலே மிக விரைவாக பல காரியங்களிலே நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரை தேடுவதற்காக, அவருடைய சமூகத்திலே அவரை நாடுவதற்காக, அவருடைய வல்லமையை தேடுவதற்காக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியதும் மிக அவசியமானதாக இருக்கிறது. விலையேற பெற்ற ஒன்றை இன்று நாம் கர்த்தருக்காக கொடுக்க வேண்டுமென்றால் அது நம்முடைய நேரம்தான். கர்த்தருக்காக பல காரியங்களை செய்வதற்கு நாம் நேரத்தை கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறோம்.
ஆனால் அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவரை தொழுது கொள்ள, அவரை சேவிக்க, அவரை பாடி துதிக்க, அவருடைய வார்த்தைகளை கேட்க நாம் எத்தனை அதிகமான நேரத்தை ஒதுக்குகிறோம் என்பதை எண்ணி பார்ப்போம். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்றே ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? பொறுப்பில் இருக்கிறவர்கள் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது, முக்கியமான காரியங்களை செயல்படுத்தும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிடும் நாட்களை தீர்மானிக்க வேண்டும். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சர்வாங்க தகன பலியானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. நாம் கர்த்தரை குறித்து பேசி அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10.